மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது பயங்கரமா குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி சேதுவோட அலப்பறைய தடுத்து நிறுத்துறதுக்காக கன்னத்திலேயே பலான்னு ஒரு அறை விடுறாங்க. உடனே சேது எதுவுமே பேசாம அமைதியா பெட் எல்லாமே கொடுத்துட்டு தூங்க போயிடுறாங்க. ஐஸ்வர்யா சேது 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா தூங்கிட்டு இருக்கும் போது மேல பார்த்தா அங்க ஒரு பாம்பு வந்து இருக்கு. இத பார்த்த ஐஸ்வர்யா கதறாங்க. ஐயோ பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு கதறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே ஓடி வராங்க. வந்து பார்த்தா சேது எந்திரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமா குடிச்சிட்டு சேது வந்து அன்கான்சியஸ்ல இருக்காங்க. யாரும் இல்லாம எழுப்பி பார்த்தாலும் சேது எந்திரிக்கிறதே கிடையாது. உடனே தமிழ் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா என்ன பண்றாங்கன்னா கோலில பாம்பை வச்சு வெளியே கொண்டு போய் விட்டுறாங்க. உடனே ஐஸ்வர்யா எனக்கு இங்க தூங்க பயமா இருக்குன்னு சொல்லி தமிழோட ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போனதும் என்ன தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தமிழ் கிட்ட கேக்குறாங்க. எக்ஸாம் வந்துட்டு இருக்குல்ல, அதனால படிச்சுட்டு இருக்கேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சேது மாமா என்னை வந்து இப்ப வரைக்குமே மனைவியை ஏத்துக்கவே கிடையாது, அவருக்கு உலகமே குழந்தைங்க குழந்தைங்க மட்டும்தான் சொல்லி சேது வந்து என்னை ஏத்துக்கிறதுல எல்லா விஷயத்தையுமே தமிழ் கிட்ட ஓபன் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இது கேட்டு தமிழுக்கு இது உங்களுடைய பர்சனல், இதுல நான் எப்படி இன்வால்வ் ஆக முடியும்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த வெளியில சொன்னா தானே எல்லாருக்குமே தெரியும், அதுதான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் சேது பிரஷ் பண்றாங்க. கண்ணு வலியாவே இருக்கு. உடனே என்னாச்சு, இந்த கண்ணு வீங்கின மாதிரி இருக்கு, வலியாவும் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபத்துல இருக்காங்க சேது. உடனே ஐஸ்வர்யா எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவாங்கன்னு நினைச்சா ஐஸ்வர்யா உங்களுக்கு புழுகு பல் இருக்கு மாமா, அதனாலதான் இப்படி வலியா இருக்கு போலன்னு சொல்லி எப்படி ஒண்ணு சமாளிச்சிடுறாங்க. அடுத்ததா செல்லப்பாண்டியை காட்டுறாங்க. செல்லப்பாண்டி விருந்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா இது விஷயம் வந்து நம்ம தமிழுக்கு தெரியாது. சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் விருந்து வைக்கிறதுக்காக தான் செல்லப்பாண்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் தமிழுக்கு தெரியாம தமிழ் கையாலேயே விருந்து எல்லாமே செய்யறாங்க. உடனே சேது ஐஸ்வர்யாவை கூப்பிடுறாங்க. அவங்க வந்து இல்ல அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. உடனே அம்மாச்சி வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஏதோ பெருந்தன்மையா அவங்க விருந்து சமைச்சு கூப்பிட்டா வரத்துக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு திட்டினதும் சேது வேற வழி இல்லாம வராங்க. வந்ததுமே நம்மளுடைய தமிழுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் தமிழுக்கு பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் அதை எதுவுமே வெளிக்காட்டிக்காம தமிழ் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காங்க. சேதுக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறினதும் ஒரே ஒரு பருக்காதான் வாயில வைக்கிறாங்க. சேது தமிழ் தான் சமைச்சாங்கன்ற விஷயத்த சேது கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா இந்த சாப்பாடு வேற லெவல் டேஸ்டா இருக்கு, என்னுடைய பர்த்டேக்குள்ள இத்தனை கேஜ் குறைக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ளவே பாரு திரும்ப வெயிட் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே தனம் கேக்குறாங்க எப்போ உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு. நாளைக்கு பர்த்டேன்னு சொன்னதும் என் அக்காவுக்கு நாளைக்கு தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சேதுவும் நினைச்சு பாக்குறாங்க, தமிழும் நினைச்சு பாக்குறாங்க. போன வருஷம் பிறந்த நாளுக்கு எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை எல்லாமே நினைச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சேதுவோட மனசுல தமிழ் தான் இருக்காங்க, தமிழோட மனசுலயும் சேது தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து தமிழ் சேது 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கை தொடங்குவாங்களா இல்லையங்கிறத வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.